23வது சங்கீதம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு இந்த சங்கீதம் 23வது சங்கீதத்தை குறித்து உங்கள் மத்தியிலே பேசும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல ஒரு சங்கீதம், தாவீதுடைய சங்கீதம். கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய மெய்ப்பர், நாம் அவருடைய ஆடுகளாக என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய மெய்ப்பர், நாம் அவருடைய ஆடுகளாக என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். இந்த சங்கீதத்தை எழுதுறது யார் அப்படின்னா தாவீது. தாவீது அவன் சிறு வயதில் தொடங்கி அவன் ஒரு ஆடுகளை மேய்க்கிறவனாக காணப்பட்டான். அதனால அவனுக்கு தெரியும், ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை எப்படி மேய்ப்பான் என்பதை அவன் அறிந்திருந்தபடியால் அதை குறித்து தான் இங்கே என்ன செய்கிறான்? எழுதுகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை எப்படி நடத்துகிறார் என்பதை குறித்து அவன் என்ன செய்திருக்கிறான்? எழுதியிருக்கிறான். உண்மையாகவே சொல்லுகிற இந்த சங்கீதம் நமக்கு நிச்சயமாக ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு சங்கீதம், அதில் சந்தேகமே கிடையாது. நீங்கள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நான் ஒவ்வொரு காரியங்களை நம்ம தியானிக்கலாம். இந்த சங்கீதத்தை குறித்து நான் சொல்லுகிற, கர்த்தர் நமக்கு மெய்ப்பராக இருந்து நடத்தினால் அவர் எப்படி நம்மை நடத்துவார் என்பதை குறித்து தான் இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு 7 காரியங்கள் நமக்கு டைம் கிடைக்கிற பிரகாரம் ஒரு 7 காரியங்கள் உங்கள் மத்தியில் சொல்லும்படியாக வாஞ்சிக்கிறேன். முதலாவது, சங்கீதக்காரனாகிய தாவீது முதல் வசனத்திலேயே சொல்லுகிறார் பாருங்க, கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆண்டவருடைய பிள்ளைகளாக்கிய உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் மெய்ப்பராக இருப்பார் என்றால் நமக்கு தாழ்ச்சி இருக்கவே செய்யாது. நமக்கு என்ன இருக்காது? தாழ்ச்சி இருக்காது. ஹல்லேலூயா. தாழ்ச்சி அப்படின்னா குறைவு என்ன செய்யாது? இருக்காது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. நீங்க வேதத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா சங்கீதம் 34வது சங்கீதம் நினைக்கிறேன், 34:10 வாசிக்கும் பொழுது 34 verses 10, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க எவ்வளவு தெளிவாக சொல்லுங்க, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. யோசித்து பாருங்க, காட்டுக்கு ராஜா யாரு? சிங்கம். அந்த சிங்கத்துக்கு கூட, அந்த சிங்கத்தின் குட்டிகளுக்கு குறைவு வரலாம், ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்ல ஒரு நன்மையும் என்ன செய்யாது? குறைவுபடாது. ஒரு நன்மை கூட குறைவுபடாதபடிக்கு தேவன் நம்ம என்ன செய்வார்? நடத்துவார். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு மெய்ப்பராக இருப்பார் அப்படின்னா ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இன்னும் நீங்க வாசித்தீங்க அப்படின்னாக்கி, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தில் நீங்க வாசிப்பீங்க அப்படின்னா அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம், 4:19 வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, தமிழ் பைபிளில் சொல்லப்பட்டு உங்கள் குறைவுகளை எல்லாம் என்ன செய்வார்? நிறைவாக்குவார். எனது நிறைவாக்குவார்? குறைவெல்லாம் நிறைவாக்குவார்.
நம்முடைய தேவன் குறைவுகளை நிறைவாக்குவார். குறைவு வராது. அப்படி குறைவு வந்துட்டா கூட அந்த குறைவை என்ன செய்வார்? அவர் நிறைவாக்குவார். இன்னும் நீங்கள் வேதத்தில் ஆக்சுவலி இந்த வசனத்தை நீங்கள் இங்கிலீஷ் பைபிளில் படித்து பார்த்தீங்க அப்படின்னாக்கி, இங்கிலீஷ் பைபிளில் படிமா, இங்கிலீஷ் பைபிளில் வந்து எதை நிறைவாக்குவார் அப்படின்னா குறைவுகள் அல்ல, தேவைகளை அத்தனையும் நினைச்சவர் சந்திப்பார். வாசி all your needs அப்படின்னா உங்களுடைய தேவைகள் எல்லாம் அவர் நிச்சயமாக சந்திப்பார். உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அத்தனை தேவைகளையும் அவர் சந்திப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, தேவைகளை சந்திப்பார். அதுக்காக நீங்க எதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ, பேராசைப்படுறீங்களோ அதெல்லாம் என்ன செய்ய மாட்டார்? தரமாட்டார். தேவைகளை சந்திப்பார். நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக அவர் என்ன செய்வார்? தருவார். அதுதான் ஒரு மெய்ப்பருடைய கடமை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதா. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நமக்கு மெய்ப்பராக இருப்பார் அப்படின்னாக்கி தாழ்ச்சி இருக்காது, குறைவு என்ன செய்யாது? இருக்காது. குறைவில்லாமல் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது அந்த சங்கீதத்தை எடுத்துக்கொள்ள 23வது சங்கீதம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாம். 2வது வசனம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஹல்லேலூயா. 2வது அதுல சொல்லப்படும் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். ஹல்லேலூயா. 2வது நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நமக்கு மேய்ப்பராக இருப்பார் என்றால் 2வது அவர் எங்க கொண்டு போகிறார் அப்படின்னாக்கி தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். எங்க கொண்டு போய் விடுகிறார்? தண்ணீர்கள் அண்டையில். ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, கர்த்தர் நமக்கு மேய்ப்பராக இருப்பார் அப்படின்னா, கர்த்தர் உங்களுக்கு மேய்ப்பராக இருந்து உங்களை நடத்துவார் அப்படின்னா அவர் 2வது எங்க கொண்டு போவார்? தண்ணீர்கள் அண்டையில். இந்த தண்ணீர்கள் என்பது எதை காண்பிக்கிறது அப்படின்னாக்கி ஞான ஸ்நானத்தை காண்பிக்கிறது. இந்த தண்ணீர்கள் எதை காண்பிக்கிறது? ஞான ஸ்நானத்தை காண்பிக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கிய உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் மேய்ப்பராக இருப்பார் அப்படின்னாக்கி 2வது நம்மளை எங்க கொண்டு போவார்? ஞான ஸ்நானம் எடுக்கும்படியாக தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ரட்சிக்கப்பட்டவர்களை தேவன் வந்து அவர் மேய்ப்பராக இருந்து அவர் எங்க கொண்டு போவார்? தண்ணீர்கள் அண்டையில். அவர் எங்க கொண்டு போவார்? தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போவார். ஏன் அப்படின்னா ஞானஸ்நானம் எடுப்பதற்காக. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு மெய்ப்பரா இருந்தா கண்டிப்பா அவர் என்ன செய்வார்? அங்கதான் கொண்டு போவார். அப்படி கொண்டு போகல அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு மெய்ப்பராக இல்லை. தேவனுடைய பிள்ளைகளாக்கிய நமக்கு கர்த்தர் மெய்ப்பராக இருந்து அவர் நம்ம என்ன செய்வார்? தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போவார். ஒரு மெய்ப்பன் தன் ஆடுகளை அவன் என்ன செய்வான்? அப்படிதான் தண்ணீர்கள் அண்டையில் என்ன செய்வான்? கொண்டு போவான். தேவனுடைய பிள்ளைகளாக்கிய அதனால கர்த்தர் நமக்கு மெய்ப்பராக இருக்கணும் அப்படின்னாக்கி நம்ம ஞானஸ்நான சத்தியத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்மை ஒப்பு கொடுக்கணும், கீழ்ப்படியணும், ஞானஸ்நானம் எடுக்கணும். ஆமாம், அப்போ தான் கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? மெய்ப்பராக இருந்து நம்மை நடத்துவார். ஆமாம், இல்லைன்னா தேவன் நம்ம என்ன செய்ய முடியாது? நடத்த முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. 3வதாக நான் சொல்லுகிறேன், 3வதாக அடுத்த வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர் 3வது வசனத்தை சொல்ற 3வது, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். எந்த பாதையில் நடத்துவார்? 3வதாக
தேவன் கர்த்தர் உங்களுக்கு மெய்ப்பராக இருப்பார் அப்படின்னாக்கி உங்களை நீதியின் பாதையில் என்ன செய்வார்? நடத்துவார். எந்த பாதையில் நடத்துவார்? முதல்ல தாழ்ச்சி இருக்காது, இரண்டாவது தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போவார், மூன்றாவது நீதியின் பாதையில் நடத்துவார். எந்த பாதையில் நடத்துவார்? நீதியின் பாதையில் நடத்துவார். ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, ரெண்டு விதமான பாதைகள் இருக்கிறது, நீதி அநீதி. நீதி அநீதி, ரெண்டு விதமான பாதைகள் இருக்கிறது, நீதி அநீதி. தேவன் நம்மை நீதியின் பாதைகளில் என்ன செய்வார்? நடத்துவார். இதுக்கு வேதத்தில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வசனங்கள் என்ன செய்யலாம், சொல்லலாம். வேதம் சொல்லுகிறது, நீங்க வாசிங்க, நீதிமொழிகள் 12:28 சொல்லப்பட்டிருக்குது. இல்லை அதை வாசிக்கணும். சங்கீதம் 85:11 வாசிங்க. சங்கீதம் 85:11 வாசிங்க. என் ஜனமோ என் 85:11 சத்தியம் பூமியில் இருந்து முளைக்கும், நீதி வானத்தில் இருந்து தாழ பார்க்கும். நீதி எங்கிருந்து பார்க்குமா? வானத்தில் இருந்து தாழ பார்க்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்பட. இன்னொரு வசனத்தில் சொல்ல, நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும் போட்டிருக்குது. நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும் போட்டிருக்குது. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னாக்கி, நீதி எங்க இருக்குதோ அங்கதான் சமாதானமும் இருக்கும். நீதி இல்லாத இடத்துல சமாதானம் என்ன செய்யாது? இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நீதி இல்லை அப்படின்னாக்கி சமாதானம் என்ன செய்யாது? இருக்காது. அதுதான் உண்மையான ஒரு காரியம். தேவனுடைய பிள்ளைகள், நீதி அப்படின்னா என்ன, நீதி அப்படின்னாக்கி என்ன அப்படிங்கிறத நான் ஒரு சில காரியங்கள் மாத்திரம் சொல்லிட்டு அடுத்த பகுதிக்கு நம்ம கடந்து செல்லலாம். அடுத்த பாயிண்ட்டுக்கு, லூக்கா சுவிசேஷகத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 16:10. லூக்கா 16:10. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாக இருக்கிறான், கொஞ்சத்தில் அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாக என்ன செய்கிறான்? இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, கொஞ்சத்துல உண்மையாக யார் இருக்கிறானோ அவன் தான் நீதி உள்ளவன். கொஞ்சத்துல அநீதியாக இருக்கிறவன் அவன் அநீதி உள்ளவன். நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. தேவனுடைய பிள்ளைகள் கொஞ்சத்துல உண்மையாக இருக்கணும். நமக்கு கொடுத்திருக்கிற கொஞ்ச ஆசீர்வாதத்துல உண்மையாக இருக்கிறவர்கள் தான் நீதி உள்ளவர்கள். நீங்க நல்ல, உங்களுக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் தேவன் கொடுக்கலாம், அந்த கொஞ்சத்துல கர்த்தருக்கு என்ன செய்யணும்? உண்மையாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் நீதி உள்ளவர்கள். கர்த்தருக்கு மாத்திரம் அல்ல, உலகத்திலேயே நம்ம என்ன செய்யணும்? உண்மையாக இருக்கணும். ஆமா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, நீங்க ஒரு கடைக்கு போகிறீங்க அப்படின்னாக்கி அங்க எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் தான் கொடுத்திருப்பாரு, அதுக்காக நம்ம என்ன தவறாக நம்ம நடக்கவே கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, இப்ப சாதாரணமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடைக்கு போகிறோம். சில நேரங்களில் கடைக்காரனே மறதியில் என்ன செஞ்சிருவான்? பணத்தை கம்மியாக வாங்கிடுவான், கம்மியாக சொல்லிடுவான். 50க்கு இடத்துல 40 சொல்லும். நம்ம உடனே என்ன செய்ய, கடைச்சி போச்சு 10 ரூபா அப்படின்னு வந்துடக்கூடாது. அப்போ அது அநீதியான செயல். அப்படிப்பட்ட அநீதி உள்ளவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, தேவன் நம்மை நடத்துகிறார் அப்படின்னாக்கி நீதியின் பாதையில தான் நடத்துவார். அநீதியின் பாதையில ஒரு நாளும் தேவன் நம்மை நடத்த மாட்டார். ஆமா, அநீதியாய் வருகிற வருமானத்தை தான் ஆண்டவர் கொடுப்பார். அநீதியாக வருகிற வருமானத்தை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? தரவே மாட்டார். ஆமா, நீதியா வருகிற வருமானம். சிலர் பார்த்தீங்க அப்படின்னாக்கி எப்படியாவது பணத்தை சம்பாதிச்சிடும் அப்படின்னு சொல்லி குறுக்கு வழியில் அநீதியாக சம்பாதிக்க பார்ப்பாங்க. அந்த வருமானம் தேவன் கொடுக்கிறது அல்ல. அந்த பாதையில தேவன் நம்மை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார்? நடத்தவே மாட்டார். தேவன் நம்மை நடத்துகிறார் அப்படின்னா நீதியின் பாதையில தான் என்ன செய்வார்? நடத்துவார். ஆமா, அதனால ஆண்டுடைய பிள்ளைகள் பாருங்க, தேவனுக்கு கொடுக்கிறத கரெக்டா என்ன செய்யணும்? கொடுக்கணும். அது அப்படிப்பட்டவர்கள் நீதி செய்கிறவர்கள். இன்னும் நீங்க வாசித்தீங்க அப்படின்னாக்கி லூக்கா 18 சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 18:6 வாசிச்சிங்க அப்படின்னாக்கி
ஆக ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதியை குறித்து சொல்ல வாசிங்க. பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். இங்க ஒரு நியாயாதிபதியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நியாயாதிபதி எப்படிப்பட்டவன்? நீதி உள்ளவன் கிடையாது, அநீதி உள்ளவன். அவனுடைய செயல்கள் எல்லாமே எப்படிப்பட்டது? அநீதி உள்ள செயல்கள். அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 2வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்தில் ஒரு விதவை, அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நீதி உள்ளவர்கள் தேவனுக்கு பயப்படுவார்கள், மனுஷரை மதிப்பார்கள். அநீதி உள்ளவர்கள் தேவனுக்கு பயப்பட மாட்டார்கள், மனுஷரையும் மதிக்க மாட்டார்கள். இவர்கள் தான் அநீதி உள்ளவர்கள். நீதி உள்ளவர்கள் அப்படின்னா எப்படி இருக்கணும்? அப்போ கர்த்தருக்கு பயப்படணும். முதல்ல கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். அப்படிப்பட்டவர்கள் தான் நீதி உள்ளவர்கள். 2வது நான் சொல்லுகிறேன், மனுஷர்களை மதிக்கணும், மற்றவர்களை மதிக்கணும். மற்றவர்கள் என்ன செய்யணும்? மதிக்கணும். சில ஆட்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கி மதிக்க மாட்டாங்க. யாரையும் என்ன செய்ய மாட்டாங்க? மதிக்க மாட்டாங்க. நம்ம மற்றவர்களை மதிக்கணும். மற்றவர்கள் கொடுக்க வேண்டிய மரியாதையை கரெக்டாக என்ன செய்யணும்? கொடுக்கணும். அதுதான் தேவன் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னாக்கி சில ஆட்கள் பேசுறதெல்லாம் பார்த்தாலே வித்தியாசமாக இருக்கும். ஆனால் நீங்கள் சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்கள்ட்ட பேசும்போது கூட நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியாது. வாங்க, உட்காருங்க, சாப்பிட்றீங்களா, அப்படி இங்கே போட்டு பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க? இங்கே போட்டு வா போ இப்படி பேச மாட்டாங்க. சில ஆட்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கி பெரியவங்ககிட்ட எங்க வா, ஏ உட்காரு, ஏ போ. அம்மா அப்பாட்டே அப்படி தான் பேசுவாங்க. அம்மா அப்பாட்டே எப்படி பேசுவாங்க? எங்க வா, உட்காரு, சாப்பிடு, ஏ போ. இது மரியாதை இல்லாத வார்த்தைகள். சில நல்ல படித்தவங்களை பார்த்தீங்க அப்படின்னாக்கி சின்ன பிள்ளைங்கள்ட்ட கூட வாங்க, உட்காருங்க. நம்ம அப்படி பேசும் பொழுது நம்ம பிள்ளைகளும் நினச்சி அதை பார்த்து அவங்களும் என்ன செய்வாங்க? இங்கே போடுவாங்க, வாங்க, உட்காருங்க. நம்ம வான்னு சொல்லும்போது அந்த பிள்ளை நினச்சி, அந்த சின்ன பிள்ளை அது வா, அப்பா இங்கே வா, உட்காரு, அப்படி தான் பேசும். அதனால தான் அவங்க அப்படி பேசுறது. அதனால தான் அவங்க பிள்ளைகள் யாரா சரியாக பேசணும் அப்படிங்கிறதுனால அப்படி பேசுறது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, நம்ம யாருக்கும் மரியாதை கொடுக்கணும். மரியாதை என்ன செய்யணும்? கொடுக்கணும். மரியாதை கொடுக்கலை அப்படின்னாக்கி அவர்கள் அநீதி உள்ளவர்கள். அவர்கள் யாரு? அநீதி உள்ளவர்கள். தேவன் அந்த பாதையில் நம்ம நடத்த மாட்டார் ஒரு நாளும். தேவன் நம்மளை நடத்துகிறார் அப்படின்னாக்கி கண்டிப்பாக அவர் நீதியின் பாதையில் தான் நம்மளை என்ன செய்வார்? நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் முதல்ல சொன்னேன், தாழ்ச்சி அடையேன். தாழ்ச்சி இருக்காது. 2வது தண்ணீர்கள் அண்டையில் நடத்துகிறார். 3வது நீதியின் பாதையில் நடத்துகிறார். 4வது வாசிங்க, சங்கீதம் 23வது சங்கீதம் அதனுடைய 4வது வசனத்தை வாசி. நான் ஏன் கொஞ்சம் வேகமாக போகிறேன் அப்படின்னா 7 பாயிண்ட் இருக்கிறதுனால, அதுக்கப்புறம் நம்ம கர்த்தருடைய பந்தி இருக்கிறதுனால கொஞ்சம் வேகமாக போகிறேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீங்க நல்லா கவனித்துக்கொள். 3வதாக, நம் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். 3வதாக, கர்த்தர் நமக்கு மெய்ப்பராக இருப்பார். அப்படின்னா நீங்க எந்த பாதையில் போனாலும் சரி கர்த்தர் உங்க கூட இருப்பார். கர்த்தர் உங்க கூட இருப்பார். தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கிய அங்க சொல்லப்ப மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், மரணம் அப்படின்னாலே நம்ம என்ன செய்வோம்? பயப்படுவோம். கரெக்ட் தானா? 2வது இருள் அப்படின்னாலே நம்ம என்ன செய்வோம்? பயப்படுவோம். ரெண்டுமே எப்படிப்பட்ட காரியம்? பயப்படுகிற காரியம். அதனாலதான் ஆண்டவர், நீ மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? பயப்படேன். ஏன்னா கர்த்தர் என் கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கி மரணம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே என்னது? பயம். மரணம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே நிறைய பேருக்கு என்னது? பயம்.
ஆமா, இருளை கண்டாலே, இருட்டை கண்டாலே சிலருக்கு என்னது பயம். ஆண்டவருடைய பிள்ளைகள், நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்க கூட இருப்பார் அப்படின்னா நீங்க பயப்படவே மாட்டீங்க. நீங்க பயப்படவே மாட்டீங்க. கர்த்தர் உங்களுக்கு மேய்ப்பராக இருப்பார் அப்படின்னா நீங்க மரணத்துக்குள்ள போனாலும் சரி, இருளுக்குள்ள போனாலும் சரி, நீங்க பயப்படவே மாட்டீங்க. அதுதான் உண்மையான ஒரு சத்தியம். தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. மரணம் என்பது ஒண்ணுமே கிடையாது. நான் எப்போதுமே அதான் சொல்லுகிறது, மரணம் என்பது ஒன்றுமே கிடையாது. அதை நம்ம சந்தோஷமா என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். நீங்க யோசித்து பாருங்க கொஞ்சம். மரணம் அந்த வாசல் வழியாக எல்லாரும் என்ன செய்யணும், பிரவேசித்து தான் ஆக்கணும். அந்த வழியா எல்லாரும் போய் தான் ஆக்கணும். வேற வழியே கிடையாது. வேற வழி இருக்கா? வேற ஏதாவது வழி இருக்குன்னா சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. வேற வழி கிடையாது, அதுதான் வழி. அந்த வழியாக எல்லாருமே பிரவேசித்து தான் ஆக்கணும். அந்த வழியில பிரவேசித்து தான் நம்ம எங்க போக முடியும், நித்தியத்துக்கு போக முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். அதனால அந்த வழியாக எல்லாரும் பிரவேசித்து தான் ஆக்கணும். நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் மரணம் கண்டிப்பாக ஒரு நாள் அது சந்திக்கும். மரணம் ஒரு நாள் கண்டிப்பா என்ன செய்யும், வரதான் செய்யும். அது என்னைக்கு வந்தாலும் சரி, அதை சந்தோஷமா நீங்க ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னாக்கி நிச்சயமா அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நமக்கு என்ன செய்யும், இருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை கண்டு பயப்படவே கூடாது. அதை கண்டு என்ன செய்யக்கூட, பயப்படவே கூடாது. அதே போல இருளை கண்டும் என்ன செய்யக்கூடாது, பயப்படவே கூடாது. அவர் தாவீது ஒரு இடத்துல சொல்லுகிறார், நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். எங்க உட்கார்ந்தாலும், இருட்டில் போய் உட்கார்ந்தா கூட கர்த்தர் எனக்கு என்ன செய்வார், வெளிச்சமா இருப்பார் அப்படிங்கிறார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு போகும் பொழுது பகல்ல அவர்களுக்கு மேகஸ்தம்பமாக, இருள்ல அவர்களுக்கு அக்கினி ஸ்தம்பமாக இருந்து கர்த்தர் நடத்தினார். இருள் எப்படி, அக்கினி ஸ்தம்பமாக இருந்து அவர்களுக்கு வெளிச்சம் சொல்லப்படுது. அவருடைய வெளிச்சம் காட்டும்படியாக அக்கினி ஸ்தம்பமாக இருந்து தேவன் அவர்களை என்ன செய்தார், நடத்தினார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, நான் சொல்லுகிறேன், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தா கூட கர்த்தர் உங்களுக்கு மெய்ப்பராக இருப்பார் அப்படின்னா நீங்க பயப்பட மாட்டீங்க. ஏன்னா கர்த்தர் உங்க கூட இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க கூட இருப்பார். ஹல்லேலூயா. அதான் சொல்லப்படுது, நீ கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உன்னோடு கூட என்ன செய்வார், இருப்பார். நீங்க கர்த்தரோடு கூட இருந்தீங்க அப்படின்னா அவர் உங்க கூட இருப்பார். நீங்க அவரை விட்டுவிட்டால் அவர் உங்களை என்றென்றைக்கும் விட்டு விடுவார். நீ விட்டுவிட்டா என்றென்றைக்கும் அவர் என்ன செய்வார், விட்டுருவார். ஆமா, அதனால் நம்ம தான் கர்த்தரோடு கூட என்ன செய்யணும், இருக்கணும். அப்போ கர்த்தரும் நம்மோடு கூட என்ன செய்வார், இருப்பார். அதுதான் ரொம்ப முக்கியமான. நம்ம கர்த்தரோடு இல்லாம கர்த்தர் என் கூட இருப்பார் அப்படின்னா இருக்க மாட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாக்கிய அதான் கர்த்தரோடு கூட, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் கர்த்தர் என்னோடு கூட என்ன செய்கிறார், இருக்கு. நான் சொன்ன முதல்ல கர்த்தர் நமக்கு மெய்ப்பரா இருப்பார் அப்படின்னா தாழ்ச்சி இருக்காது. ரெண்டாவது தண்ணீர் கண்டையில் நடத்துவார். மூன்றாவது நீதியின் பாதையில் நடத்துவார். நான்காவது அவர் நம்ம கூட என்ன செய்வார், இருப்பார். ஐந்தாவது 23வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்கலாமா? என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, இங்க தெளிவாக சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு முன்பாக. ஐந்தாவது ஆண்டவர் என்ன செய்வார், கர்த்தர் நமக்கு மெய்ப்பராக இருப்பார் அப்படின்னா சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துவார். சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துவார். நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள், உங்களுக்கும் எனக்கும் பந்தியை ஆயத்தப்படுத்துகிறது யாரு, ஆயத்தப்படுத்துகிறது யாரு சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு மெய்ப்பராக இருந்தால் எனக்கு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறது யாரு, கர்த்தர். அதுல நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க ஒரு காரியம். அதில் எங்களுக்குன்னு சொல்லப்படலை. எங்களுக்குன்னு சொல்லியிருக்கா, இல்லை எனக்குன்னு சொல்லியிருக்கா? எனக்கு. அப்போ ஒரு ஆளுக்கு, ஒருத்தருக்கு தான். எனக்கு எனக்கு என் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் எனக்கு பந்தியை ஆயத்தம் பண்ணுவார். ஆயத்தம் பண்ணுகிறது யாரு, கர்த்தர். பந்தி யாருக்கு, எனக்கு. யாருக்கு முன்னால, சத்துருக்களுக்கு முன்பாக. நீங்க நல்லா கவனித்து, அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னாக்கி, நல்ல ஒரு பெரிய டேபிள்ல
ஆண்டவர் ஏசப்பா எனக்காக என்ன செய்யற விதவிதமான சாப்பாடு, ஆமாம் விதவிதமான சாப்பாடு அப்படி ரெடி பண்ணி வச்சிருப்பார். நான் உட்கார்ந்து சாப்பிடுவேன், என் சத்துருக்கள் எல்லாம் சுற்றி என்ன செய்வாங்க, நின்று பார்ப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? இதுதான் அதில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. தேவனுடைய பிள்ளைகளாக்கிய நீங்க நல்ல கவனி, சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் எனக்கு ஒரு பந்தியை என்ன செய்வார், ஆயத்தம் பண்ணுவார். ஆண்டவர் ஆயத்தம் பண்ணினார் அப்படின்னா அந்த சாப்பாடு சொல்லவே வேண்டாம், பயங்கர டேஸ்டாக தான் இருக்கும். அப்படி தானே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் மன்னாவை என்ன செய்தார், கொடுத்தார். அந்த தேவன் நமக்கு கண்டிப்பாக அவர் நல்ல ஒரு ஃபுட்டாக தான் கொண்டு செய்வார், கொடுப்பார். ஆமாம், அதை சாப்பிட்டாச்சு அப்படின்னாக்கி வியாதி என்ன செய்யாது, வராது. வியாதியே என்ன செய்யாது. கரெக்டு தானே நான் சொல்றது கரெக்டு தானா? கர்த்தர் நமக்கு மேய்ப்பராக இருப்பார் என்றால் அவர் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுவார். அந்த பந்தியில நீங்க சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுகிறேன், உங்களுக்கு வியாதியே என்ன செய்யாது, வரவே செய்யாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த வியாதியும் உங்களை என்ன செய்யாது, தொடவே செய்யாது. ஹல்லேலூயா. நான் இன்னும் சொல்லுகிறேன், ஆனா சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தம் பண்ணுவார். அதுக்காக சத்துருக்களை நிற்க வச்சுட்டு நம்ம இருந்து உட்கார்ந்து இருந்து சாப்பிட்டுட்டு இருக்க முடியுமா? ஆண்டவர் இன்னொரு வசனம் சொல்லுகிறார், உன் சத்துரு பசியா இருந்தா என்ன செய், போஜனம் கொடு. அப்படி வாசிங்க. ரோமர் 12:20. ரோமர் 12:20 வாசிங்க. அன்றியும் உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நல்லா கவனிக்க, பசியா இருந்தா என்ன செய்யணுமா, ஆகாரம் கொடுக்கணும். யாருக்கு? உங்க சொந்தக்காரங்களுக்கா? வேற யாருக்கு? நம்ம வீட்டில் கூப்பிட்டு வச்சு விருந்து கொடுக்கறதுலாம் யாருக்கு கொடுக்குறோம்? ஆமாம், சொக்காரனுக்கு தான் கொடுக்குறோம். சொந்தக்காரனுக்கும் சொக்காரனுக்கும் வீட்டில் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு நல்லா கவனித்து அனுப்புகிறோம். நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் சொல்ல சத்துருக்களுக்கு என்ன செய்ய, ஆகாரம் கொடு. யாருக்கு கொடுக்கணும்? யார் உங்களுக்கு சத்துருவோ அவங்களுக்கு என்ன செய்ய, வீட்டில் கூப்பிட்டு வச்சு நல்லா விருந்து பண்ணி நல்ல சாப்பாடு கொடுத்து அனுப்புங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் தேவன் என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். அது எதை காண்பிக்கிறது, சத்துருக்களோடு கூட ஒரு அன்பை வெளிப்படுத்துகிறது. நம்ம யார்கிட்ட என்ன பகைக்கவே கூடாது. ஆமாம், ஒப்புரவாக்குதலை காண்பிக்கிறது. ஆமாம். இன்னும் நான் சொல்லுகிறேன், சரி இதை இப்போ நான் நார்மலாக பேசிட்டேன். என்ன கர்த்தருடைய பந்தி, இது எதை காண்பிக்கிறது, கர்த்தருடைய பந்தி. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் அப்படின்னாக்கி அவர் என்னை எங்கே நடத்துகிறார், பந்திக்கு நேராக நடத்துகிறார். கர்த்தருடைய பந்திக்கு நேராக நம்ம என்ன செய்கிறார், கொண்டு போகிறார். இது கர்த்தருடைய பந்தி என்பது நீங்கள் நல்ல ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இந்த பந்தியில பங்கெடுக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னாக்கி வாசிங்க. யோவான் சுவிசேஷகத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 53வது வசனத்தை வாசிங்க. யோவான் 6:53, 52, 53 இல்லை 53 வாசிங்க. நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ள ஜீவன் இல்லை. ஆமா, நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ள என்ன இல்லை, ஜீவன் இல்லை. ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற பந்தியே என்னது, அந்த பந்தியில உட்கார்ந்தா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடு என்ன சாப்பாடு, அவருடைய சரீரத்தை பிட்டு அவருடைய ரத்தத்தை என்ன செய்வார், கொடுப்பார். இதுதான் அவர் கொடுக்கிற சாப்பாடு. நீங்க நல்லா கவனித்து, அவர் கொடுக்கிற சாப்பாடு என்னது, அதான் சீசர்களை பந்தியில உட்கார வச்சுட்டு அவர் சொன்னார், இது என்னுடைய சரீரமா இருக்கிறது. இது யாருடைய சரீரம், என் சரீரத்தை உனக்கு நான் தருகிறேன், என் ரத்தத்தை உனக்கு நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறார், கொடுக்கிறார்.
கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. அந்த பந்தியில பங்கெடுக்கிறவர்களுக்குள்ள ஜீவன் உண்டு. என்ன உண்டு? ஜீவன். அந்த பந்தியில பங்கெடுக்காதவர்களுக்குள்ள என்ன இல்லை? என்ன இல்லை? என்ன இல்லை? ஜீவன் இல்லை. கரெக்டு தானா? கரெக்டு தானா? ஆமா. ஜீவன் இல்லை அப்படின்னாக்கி, ஜீவன் இல்லை அப்படின்னா அப்போ அவங்க செத்து போனவங்க. ஜீவன் இருக்கு அப்படின்னா உயிரோட இருக்கிறாங்க. ஜீவன் இல்லை அப்படின்னாக்கி செத்து போனவங்க. நான் சொல்லுகிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில மரித்தவர்கள். சிலர் பார்த்தீங்க அப்படின்னாக்கி கைத்தட்டதை பார்த்தா அந்த செத்தவங்கையில் வெத்தலை கொடுத்த மாதிரி தான், செத்தவன் மாதிரி தான் கை தட்டுவாங்க. அடுத்தனா சிலர் பார்த்தாக்கி ஜோம் பண்ணாலே இந்த செத்தவன் மாதிரி தான் ஜோம் பண்ணுவாங்க. ஆனா கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கும் பொழுது நமக்குள்ள என்ன வருகிறது? ஜீவன் வருகிறது. அந்த ஜீவன் வரும் பொழுது நம்ம கைத்தட்டு மாறிடும், நம்ம ஜெபம் மாறிடும், நம்ம எல்லாமே என்ன செஞ்சிடும்? உயிர் அடைஞ்சிரும். ஆண்டுடைய பிள்ளைகள் பாருங்க. அதனால கர்த்தருடைய பந்தியில நம்ம என்ன செய்யணும்? பங்கெடுக்கணும். கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கணும். அவர் நமக்கு பந்தியை என்ன செய்கிறார்? ஆயத்தம் பண்ணுகிறார். பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறார். நான் ஆறாவதாக 6, 7 2 பாயிண்ட் இருக்குது, சீக்கிரமா சொல்லுங்க. அதே சங்கீதத்தில் 5வது வசனத்தை திரும்ப வாசிக்கணும். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு மெய்ப்பராக இருப்பார் அப்படின்னாக்கி 6வது அபிஷேகத்துக்கு நேராக நம்ம என்ன செய்வார்? நடத்துவார். எங்க நடத்துவார்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்கு நேராக நடத்துவார். நம்மை அவர் எண்ணெயினால் என்ன செய்வார்? அபிஷேகம் பண்ணுவார். எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். நீங்க நல்ல வேதத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னாக்கி அபிஷேகத்தை குறித்து நிறைய அபிஷேகம் இருக்குது. எண்ணெய் அபிஷேகம், இன்னும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், இப்படி நிறைய அபிஷேகத்தை குறித்து நீங்க என்ன செய்யலாம்? வாசிக்கலாம். சால்வையின் அபிஷேகம், இப்படிலாம் வாசிக்கலாம். நான் சொல்லுகிறேன், ஆனால் அந்த எண்ணெய் அபிஷேகம் இது நமக்குள்ள என்ன கொண்டு வரும் அப்படின்னாக்கி, எண்ணெய் நீதிமொழிகளின் புத்தகம் எண்ணெய் முகக்கலையை கொண்டு வரும். எண்ணெய் என்ன செய்யும்? முகக்கலையை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. ஆமா, இந்த அபிஷேகம் நமக்குள்ள வந்துட்டு அப்படின்னாலே நம்ம முகம் அப்படியே பல்பு மாதிரி என்ன செய்யும்? அப்படி பிரைட்டா இருக்கும். எப்படி இருக்கும்? பல்பு மாதிரி. ஏமா நீங்க பியூட்டி பார்லருக்கு போக தேவையே இல்லை. எங்க போக தேவையில்லை? பியூட்டி பார்லரில் போய் அவன் போட்டு கிரீமை போட்டு ராவி எடுத்து இந்த பாத்ரூம் கழுவுற மாதிரி கழுவி 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 எடுக்கிறான். நான் சொல்கிறேன், நீங்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அந்த எண்ணெய் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாலே போதும். உங்கள் முகம் அப்படியே 1000 வால்ட் பல்ப் மாதிரி நான் பிரகாசிக்கும். நான் சொல்லுகிறேன், நீங்கள் வேணாலும் சோதிச்சு பாருங்க. நீங்கள் நல்ல அபிஷேகத்தில் நிரம்பிட்டு போங்க. ஒரு பொண்ணு அங்கே போய் பியூட்டி பார்லர் போய் அங்கே போய் ப்ளீச்சிங் என்னென்ன ஃபேஷியல் பண்ணணுமோ, கோல்டன் ஃபேஷியல், சில்வர் ஃபேஷியல், என்ன ஃபேஷியல் பண்ணணும் பண்ணிட்டு வரட்டும். 2 பேரையும் நிற்க வச்சு நீங்கள் பாருங்கள். நான் சொல்லுகிறேன், இது பயங்கர பிரகாசமாக இருக்கும். இது பயங்கர பிரகாசமாக இருக்கு. ஏன்னா அந்த அபிஷேகம், அது அபிஷேகம். ஹல்லேலூயா. இது 10 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா மங்கிரும். ஆனால் அது மங்கவே செய்யாது. அது அபிஷேகம் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும், வருஷம் ஆனாலும் 10 வருஷம் ஆனாலும் அந்த பிரகாசம் அப்படியே பிரகாசித்து கொண்டு இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதா. ஒரு வாட்டி வேணா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7வதாக சங்கீதம் 23வது சங்கீதம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிங்க. என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இதுல 2 காரியம் சொல். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. என்னது தொடருமா? நன்மையும் கிருபையும். எவ்வளோ நாள்? 1 வருஷமா? 2 வருஷமா? 10 வருஷமா? அந்த இன்சூரன்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. இது லைஃப் டைம் பாலிசி. இது எப்போ பாலிசி? லைஃப் டைம் பாலிசி. அதாவது ஜீவனுள்ள நாளெல்லாம்
நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிற கர்த்தர் நமக்கு மெய்ப்பராக இருப்பார் அப்படின்னாக்கி நீங்க கர்த்தரை என்ன செய்வீங்க? பின்பற்றுவீங்க. நீங்க கர்த்தரை பின்பற்றுவீங்க, உங்களை பின்னாடி என்ன வரும்? நன்மையும் கிருபையும் பின்னாடி வந்துட்டே இருக்கும். ஹல்லேலூயா. எனக்கு இஸ்ரவேல் தேசத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கி ஆடுகள் மேய்ப்பன் வந்து முன்னாடி போவார். ஆடுகள் வந்து அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு பின்னாடி போகும். மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு நினச்சி பின்னாடி போகும். நான் சொல்லுகிறேன், நீங்கள் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு பின்னாடி போயிட்டு இருக்கும் பொழுது இங்கே நன்மையும் கிருபையும் உங்களை பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். எங்கே வந்துட்டு இருக்கோம்? உங்கள் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நான் சொல்லுகிறது, நன்மையை தேடி ஓடாதுங்க, பணத்தை தேடி ஓடாதுங்க, ஆசீர்வாதத்தை தேடி ஓடாதுங்க. நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் கரெக்டாக கர்த்தருக்கு பின்தொடர்ந்து போனீங்க அப்படின்னாக்கி நான் சொல்லுகிறேன், நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடர்ந்து கரெக்டாக வந்துட்டு இருக்கும். நீங்கள் கர்த்தரை பின்பற்றதை விட்டுட்டீங்க அப்படின்னாக்கி என்னைக்கு விடுறீங்களோ அன்னைக்கு நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடர்றதை என்ன செஞ்சுன்னு விட்டுரும். அதுதான் உண்மை. ஆண்டவருடைய பிள்ளைகள் அதனால கர்த்தரை நம்ம கரெக்டாக என்ன செய்யணும்? பின்தொடரணும். கடைசியில் சொல்லுவேன், கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக என்ன செய்வேன்? நிலைத்திருப்பேன். கர்த்தருடைய வீடு அப்படின்னாக்கி அது என்ன வீடு? இந்த வீடு அல்ல, அந்த வீடு, பரலோக வீடு. கடைசியாக நீங்கள் இந்த சங்கீதத்தை அதான் வாட்சி பார்த்து, ரட்சிப்பில் இருந்து எங்கே கொண்டு முடியுது? பரலோகத்தில் கொண்டு போய் என்ன செய்கிறது? முடிகிறது. கர்த்தர் உங்களுக்கு மெய்ப்பராக இருப்பார் அப்படின்னாக்கி அந்த நித்திய வீட்டில் கொண்டு போய் அவர் என்ன செய்வார்? கொண்டு போய் விட்டுருவார். அங்கே கரெக்டாக கொண்டு போய் என்ன செய்வார்? சேர்த்துருவார். அதுதான் உண்மையான ஒரு காரியம். ஆமாம், இந்த வீடு நமக்கு நிரந்தரமே கிடையாது. இந்த வீடு நமக்கு நிரந்தரமே கிடையாது. அதான் வேதத்தில் சொல்லப்பட்டு கொலோசியருக்கு எழுதுகிற நிருபம் நினைக்கிறேன், அதில் சொல்லப்பட்டிருக்குது. கொலோசியருக்கு எழுதின நிருபம் அல்லதுனா இல்லை நினைக்கிறேன். எங்கே? ஒரு நிமிஷம் சொல்கிறேன். இல்லையா? எங்க சொல்லுகிறார்? 3 பிலிப்பியர் 3:20. பிலிப்பியர் 3:20. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமாம், இன்னொரு இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இந்த தேக கரெக்டாக அந்த சைடு தான் வரும். ஒரே நிமிஷம் நான் பார்த்து சொல்கிறேன். இப்போ ஒரு வசனத்தை நம்ம பார்த்துட்டு முடிச்சிடலாம். வீடு அப்படின்னு வரும் கொரிந்தியர் இல்லையா? நல்ல ஒரு வசனம். இந்த வீடு அழிந்து போனாலும் நித்திய வீடு நமக்கு உண்டு அப்படின்னு வரும். ஒரு நிமிஷம். பூமிக்குரிய 2 கொரிந்தியர் 5:1 வாசிங்க. 2 கொரிந்தியர் 5. பூமிக்குரிய கூடாரமாக்கிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், நீங்க வச்சிருக்கிற வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்தில் நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக்கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போயிடும். ஆனால் பரலோகத்தில் தேவன் வச்சிருக்கிற வீடு நமக்கு என்ன செய்யாது? ஒரு நாள் அது அழியாது. அது நித்திய வீடு. அது மனுஷர் கைவேலையினால் கட்டப்பட்ட வீடு அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வீட்டில் நீங்கள் என்றென்றைக்கும் என்ன செய்யலாம்? நிலைச்சிருக்கலாம். வாடகை வீட்டில் இருந்து வீடை மாற்றி பெரிய தொல்லையாக இருக்குது. அப்படி தானே? கரெக்டு தானே? இல்லையா? அங்கே அது பெர்மனண்ட். அது பெர்மனண்ட், லைஃப் டைம் பெர்மனண்ட் வீடு தான்.
ஆம், அங்க நித்திய காலமாக அந்த வீட்டில் நிச்சயம் தங்கி இருக்கலாம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படி இருந்திருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி அப்படியே ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமே. எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் உங்களுக்கு மேய்ப்பராக இருக்கிறாரா? கொஞ்சம் சோதித்து பாருங்க. கர்த்தர் மேய்ப்பராக இல்லை அப்படின்னா இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. கர்த்தாவே, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு மேய்ப்பராக இருப்பார் அப்படின்னா தாழ்ச்சி அடையேன். தாழ்ச்சி இருக்காது, குறைவு இருக்காது. இந்த உலகத்தில் நமக்கு நிறைய தேவைகள் உண்டு, நிறைய தேவைகள் உண்டு. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு மெய்ப்பராக இருப்பார் அப்படின்னா உங்களுடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திப்பார். குறைவு இருக்காது, உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார். உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் சரி, அந்த தேவைகளை எல்லாம் அவர் சந்திப்பார். அவர் குறைவு பட விடவே மாட்டார். ரெண்டாவதாக சொன்ன, ரெண்டாவது, அவர் நமக்கு மெய்ப்பராக இருந்தால் தண்ணீர்கள் அண்டையில் நம்மை நடத்துவார். தண்ணீர்கள் அண்டையில் நம்மை நடத்துவார். கர்த்தர் உங்களுக்கு மெய்ப்பராக இருந்தா யாரும் உங்களை ஞானஸ்நானம் எடுன்னு சொல்ல தேவையில்லை. கரெக்டா அவர் உங்களை தண்ணீர்கள் அண்டையில் நடத்துவார். தண்ணீர்கள் அண்டையில் நடத்துவார். தண்ணீர்கள் அண்டையில் நடத்துவார். ஞானஸ்நானத்துக்கு நேராக நம்மை நடத்துவார். நடத்துவார், நடத்துவார், நடத்துவார். ரீபாலா, தீராரா, ஷாக்காலா. மூன்றாவது ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு நீதியின் பாதையில் நடத்துவார். நீதியின் பாதையில் நடத்துவார். நீதியின் பாதையில் நடத்துவார். நீதியின் பாதையில் நடப்பது என்று கொஞ்சத்தில் உண்மையாக இருப்பது, கொஞ்சத்தில் உண்மையாக இருப்பது, தேவனுக்கு பயப்படுகிறது, மனுஷனை மதிக்கிறது, அதுதான் நீதியின் பாதை. இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் நீதியின் பாதை. இந்த நீதியின் பாதையில் தேவன் நம்மை நடத்துவார். நீதியின் பாதையில் தேவன் நம்மை நடத்துவார். தேவன் நம்மை நடத்துவார். நான்காவதாக சொன்னேன், கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். நீங்க எப்படிப்பட்ட பாதையில் நடந்தாலும் சரி, கர்த்தர் உங்க கூட இருப்பார். மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்கும் பொழுது கூட கர்த்தர் உங்க கூட இருப்பார். கர்த்தர் உங்க கூட இருப்பார். அவர் உங்களுக்கு மெய்ப்பராக இருப்பார். அவர் உங்களுக்கு மெய்ப்பராக இருப்பார். ஓ ஹல்லேலூயா. அவர் உங்க கூட இருப்பார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐந்தாவதாக சொன்னேன், சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துவார். சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துவார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்காக பந்தியை ஆயத்தப்படுத்துவார். ஆண்டவர் உங்களுக்காக பந்தியை ஆயத்தப்படுத்துவார். சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்த பண்ணுவார். சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தம் பண்ணுவார். கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கணும். கர்த்தருடைய பந்திக்கு நேராக நம்மை நடத்துவார். அந்த பந்தியில உட்கார வச்சு அவரே நமக்கு சாப்பாடு கொடுப்பார். அவருடைய சரீரத்தை பிட்டு கொடுப்பார். அவருடைய இரத்தத்தை கொடுப்பார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆறாவதாக, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். எண்ணெயால் அபிஷேகம், எண்ணெயால் அபிஷேகம், எண்ணெயால் அபிஷேகம். In the name of Jesus. அபிஷேகம், 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 அபிஷேகம். ஓ thank you Jesus. கொஞ்சம் அப்படியே வாயை திறந்து ஆண்டவரை துதிக்கலாமே. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணுவார். அபிஷேகம் பண்ணுவார். என் தலையை புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். அபிஷேகம் பண்ணுவார். கொஞ்சம் வாயை திறந்து அப்படியே ஆண்டவரை துதிங்க, 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 துதிங்க. இப்பொழுதே கர்த்தர் உங்களுக்கு மெய்ப்பராக இருக்கிறார் அப்படினா அவர் உங்களை அபிஷேகம் பண்ணுவார். அபிஷேகம் பண்ணுவார். அபிஷேகம் பண்ணுவார்.
இறங்குவார். அவருடைய அபிஷேகம், அவருடைய அபிஷேகம் உண்டா ரக்கபாதுனா ரிஅந்துருபிக்கிதினா ரிக்கபோ கபோ 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 ரிஅந்துரியா நிக்கபோ கபோ 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 ரிஅந்துரியா சிக்கபோ. அபிஷேகம், அபிஷேகம் இறங்குகிறது இப்பொழுது, இறங்குகிறது இப்பொழுது. ஓ தலையை எண்ணெயினால், எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார், அபிஷேகம் பண்ணுகிறார். புது எண்ணெய், புது அபிஷேகம் ஊற்றுகிறார், ஊற்றுகிறார், ஊற்றுகிறார். ரிசீவ், ரிசீவ், ரிசீவ். உடரதர சகல ரிகபதுனா ரிஅந்துருபிக்கிதினா ரிபலபலபல சகல ரிஅந்துரியா. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நீங்க கர்த்தரை பின்தொடர்வீர்கள் என்றால் நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்ந்து வரும். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தொடர்ந்து வரும். ஓ ஹல்லேலூயா. கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கடைசியாக கர்த்தருடைய வீட்டில் கொண்டு போய் அவர் நம்மை சேர்ப்பார். அவர் நமக்கு மெய்ப்பராக இருந்தால் கர்த்தருடைய வீட்டில் கொண்டு போய் நம்மை சேர்ப்பார், நம்மை சேர்ப்பார். ஹல்லேலூயா. அப்படியே நம்ம எல்லாரும் அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடு. கர்த்தருடைய பந்திக்கு நேராக கடந்து செல்லலாம். சீக்கிரமாக கர்த்தருடைய பந்திக்கு நேராக கடந்து செல்லலாம். மற்றவர்கள் பின்னாடி கொஞ்சம் பின்னாடி இருக்கலாம். இந்த பந்திக்கு ஆயத்தமாக வந்தேன் என்கிறவர்கள் அப்படியே கர்த்தருடைய பந்திக்கு நேராக கடந்து செல்லலாம். ஒரு விசை ஹல்லேலூயா நம்மை நாமே ஒரு விசை பரிசுத்தப்படுத்தலாமே. வேதம் சொல்லுகிறது, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கிடவன். எண்ணத்தினாலில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களும் இருக்கிறீர்கள், அநேகர் நித்திரை அடைந்திருக்கிறீர்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்மை நாமே கொஞ்சம் சோதித்து பார்க்கலாம். இந்த பந்தியில் பங்கெடுக்கிறது நான் தகுதியாக இருக்கிறேனா என்று சொல்லி சோதித்து பார்த்து நாம் இந்த பந்தியில் பங்கெடுக்கலாம். பரிசுத்தப்படுத்திக் கொள்ளலாம். ஆண்டவரே, ஒரு விசை ரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பந்தியில் பங்கெடுக்க கட்டளை தகுதிப்படுத்துவீராக, தகுதிப்படுத்துவீராக, தகுதிப்படுத்துவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நான் உங்களுக்கு ஒப்புவித்து கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரி அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் இதை வாங்கி புசி, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கு, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று நமக்காக பிற்கப்பட்ட அவருடைய சரீரமாக இந்த அப்பத்துக்காக நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் அப்பா பரமாறப்படும் இருக்கிறேன். நாங்கள் கோபித்து பிசிக்கலாம் சொல்லுங்கள், சேர்ந்து பிசிக்கலாம் ஜபத்தோடு. பந்திக்கு ஆயத்தமாக வந்து எனக்கு அப்பம் பரிமாறப்படவில்லை என்று சொல்லி அதற்கு கைகளை உயர்த்தலாம். ஜபத்தோடு கோபித்து ஸ்தோத்திரம் பண்ணின பின்பு, போஜனம் பண்ணின பின்பு அவர்
அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆக்கிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நமக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட அவருடைய ரத்தமாக்கி இந்த ரசத்தை நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பரமாறப்படும். நீங்கள் வாங்கி ஜபத்தோடு கூட பரம்படியாக பந்திக்கு ஆயத்தமாக வந்து எனக்கு ரசம் பரமாறப்படவில்லை என்று சொல்லி எனக்கு கைகள் உயர்த்தணும் இல்லை என்று சொல்லி எல்லாரும் ஜெபத்தோடு கூட பரம்படியாக. வேதம் சொல்லுகிறது, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் கடைசி நாட்களில் அவர்களை எழுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா! இன்றைக்கு கர்த்தருடைய பந்தியில பங்கெடுத்திருக்கிற, அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணி இருக்கிற, ஓ நமக்கு நித்திய ஜீவன் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. ஓடாராதாரா ஷாகாலா ரிகபதுனா ரிஅந்துருபெக்கதினா ரிகபா கபா 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 நம்ம எல்லாரும் அப்படி எழுந்திருக்கலாம். வேதத்தை கையில் எடுத்துக் கொள்ளலாம். 1 தெசலோனிக்கருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாக இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவருடைய கிரியை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாக எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாக இருங்கள். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்தில் நீடிய சாந்தமாக இருங்கள், ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆவியை அவித்து போடாதிருங்கள். தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்தும சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். சகோதரரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். சகோதரர் எல்லாரும் பரிசுத்த முத்தத்தோட வாழ்த்துங்கள். இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும் வாசிக்கப்படும்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஜெபித்து முடிக்கலாம்.
எங்கள் பரலோக தெய்வமே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். இந்த பரிசுத்த நாள், இந்த பரிசுத்த ஆராதனையில் பங்கெடுக்க கர்த்தர் எங்களுக்கு நல்ல கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர்களோடு பேசுகிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பரிசுத்த பந்திய கர்த்தர்களுக்கு ஆசீர்வத்தை தந்தபடியாக நன்றி. கடந்து வந்த உடைய ஜனங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் மெய்ப்பராக இருந்து கர்த்தர் நடத்துவீராக. ஒவ்வொரு பாதையிலும் கர்த்தர் நடத்துங்கப்பா. நீங்கள் மெய்ப்பராக இருந்து நடத்துங்க, குறைவில்லாமல் நடத்துங்க, நீதியின் பாதையில் நடத்துங்க, தண்ணீர்கள் அண்டையில் நடத்துங்கப்பா. ஆண்டவரே, சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நன்மையின் கிருபையும் உடைய பிள்ளைகளை தொடரட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவருக்கு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஸ்தோத்திரம்.